1877ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அது. முதலாக லண்டனிலிருந்து விக்டோரியா அந்நாட்டு மகாராணியாக பொறுப்பேற்று கொண்ட நேரம். அப்பொழுது இந்தியாவில் 875 சமஸ்தானங்கள் மன்னர்களின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. நாடு பிரிட்டிஷ் ஆட்சியரின் கீழ் இருந்ததால் இந்திய மன்னர்களுக்கெல்லாம் தலைமை அரசியாக மகாராணி விக்டோரியாவின் பெயர் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டு சட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. என்ன ஒரு வேடிக்கை என்றால், மகாராணி ஒரு நாள் கூட இந்தியாவிற்கு வந்ததே இல்லை. இந்தியாவை பற்றியோ இந்திய மக்களை பற்றியோ இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் பற்றியோ எதுவுமே தெரியாமலேயே ஆட்சி செய்து கடைசியில் மாண்டு போனார். அதன் பின்னர் 1925 ராணி எலிசபெத் ஆட்சிக்கு வந்தார். 1873ஆம் ஆண்டு காலத்தில் இருந்தே தென்னிந்தியா முழுவதும் கடும் வறட்சியும் உணவு பஞ்சமும் ஏற்பட்டு தென் தமிழக மாவட்டங்களான ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, திருநெல்வேலி ஆகிய மாவட்ட மக்களுக்கு உணவு கூட கிடைக்காமல் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டு அப்பகுதியில் இருந்து பெரும்பாலான மக்கள் வடக்கு தமிழகம் நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது வற்றாத ஜீவ நதியாக காவேரி ஆறு மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. மேற்கு குடகு மலையில் தொடங்கி கிழக்கே 2 கிளைகளாக பிரிந்து ஒரு கிளை பூம்புகார் நகரத்திற்கு அருகிலும் மற்றொரு கிளை சிதம்பரத்திற்கு அருகிலும் கடலில் கலந்து விடுகிறாள். அந்த காலகட்டத்தில் காவேரி ஆற்றில் எந்த பகுதியிலும் அணைகள் கட்டப்படவே இல்லை. அதனால் தடுப்பின்றி கோடையிலும் தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த காவேரி தெற்கே சிவகங்கை மாவட்டத்தில் ஏதோ ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த சேத்துக்குழி கோவிந்தனின் பரம்பரையினர் பிழைப்பை தேடி சேலம் அருகே உள்ள மேட்டூருக்கு பக்கமாக உள்ள ஒரு பகுதிக்கு வந்து குடியேறினர். சேத்துக்குழி கோவிந்தனின் தந்தையின் பெயர் அம்மாவாசை, தாயார் ஆனந்தாய் அம்மாள். அமாவாசை ஆனந்தாயி அம்மாள் தம்பதியினருக்கு 9 குழந்தைகள் பிறந்து வளர்ந்து வந்த காலத்தில் 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இறந்துவிட்டன. மூத்தவன் பெயர் வீரப்பன், அடுத்தவன் பெயர் மாதையன், அடுத்தவன் குழந்தை பையன், அடுத்தவன் சின்னராஜ், கடைசி பையன் கோவிந்தன். அவன்தான் சேத்துக்குழி கோவிந்தன். குப்பாயி மற்றும் ராஜம்மா என்ற 2 சகோதரிகள். அணைக்கு தெற்கே மேட்டூருக்கு அருகில் அவர்கள் வசித்து கொண்டிருந்தனர். அணை கட்டுவதற்கு இடையூறாக இருந்த குடும்பங்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதனால் அங்கிருந்து வெளியேறிய கோவிந்தனின் குடும்பம் கொளத்தூர் என்ற ஊருக்கு மேற்கே பாலாறு என்ற நதி சங்கமமாகும் பகுதியில் சற்று மேடான இடத்தில் அவனை சார்ந்த அனைத்து குடும்பங்களும் அங்கு சென்று வசித்து வந்தனர். குடியிருப்புகளுக்கு கீழே கோடைக்காலங்களில் அணை நீர் வற்றிவிடும். அந்த பகுதி முழுவதும் சேரும் சகுதியுமாக சூழ்ந்துவிடும். இந்த காரணத்தை பெயரே அந்த குடியிருப்புகளுக்கு சேத்துக்குழிப்பட்டி என உருவாகி சேத்துக்குழி கிராமமாக மாறிப்போனது. 1925ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயலால் அதிக மழை பெய்ததால் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்கமும் அதிகமாகி நிலப்பகுதிக்குள் விரிந்து சேத்துக்குழிப்பட்டி என்ற இடத்தையும் வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் எல்லோரையும் அந்த பட்டியில் இருந்து வெளியேற்றி மேற்கு பக்கமாக உள்ள காடுகளுக்குள் அனுப்பிவிட்டது. சேத்துக்குழி கோவிந்தனின் குடும்பமும் கோபிநத்தம், செங்கப்பாடி கிராமங்களுக்கு செல்லவில்லை. செங்கப்பாடிக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியாக உள்ள கற்கோவில்கள் நிறைந்து நிலப்பகுதிக்கு சென்று விட்டனர். அந்த பகுதி மேட்டுக்குடி கல்லாற்றிப்பட்டி என்று அழைக்கின்றனர்.
1972 முன்பு வரை வனத்துறை பாதுகாப்பு சட்டம் கடுமையானதாக இருக்கவில்லை. அன்று கோவிந்தனின் பெற்றோரும் அண்ணன்களும் மூங்கில் காடுகளுக்கு சென்று மூங்கில்களை வெட்டி வந்தனர். இவர்களுடைய பரம்பரை தொழில் மூங்கிலை கொண்டு கூடை முடிதல், முறம் பின்னுதல், ஆடு கோழி ஆகியவற்றுக்கான வலைக்கூடை பின்னுதல், மூங்கில் தரை விரிப்பான் பாய்கள், தேவைப்பட்டோருக்கு மூங்கில் பரிசல்களையும் செய்து கொடுப்பது போன்றவை இவர்களுடைய பரம்பரை தொழிலாக இருந்து வந்துள்ளது. மூங்கிலால் செய்த மேற்படி பொருட்களை ஊர் ஊராக சென்று விற்பது, நகர கிராம சந்தைகளிலும் விற்பனையை செய்து கொண்டிருந்தனர் அந்த குடும்பத்தினர். இதுதான் அவர்களது பரம்பரையாக செய்து வரும் குலத்தொழில். இதை வைத்தே அவர்களுடைய வாழ்க்கை அங்கு நிதானமாக ஓடிக்கொண்டிருந்தது. அக்காலத்தில் 1972 பிறகு மத்திய அரசு வன பாதுகாப்பு சட்டம் கடுமையாக்கப்பட்டதால் இவர்களால் காடுகளில் சென்று மூங்கில்களை வெட்டி வர இயலவில்லை. வெளிச்சந்தையில் கொஞ்ச காலம் மூங்கில்களை வாங்கி வந்து தொழில் செய்து வந்தனர். அவையும் அந்த காட்டுப்பகுதியில் வனத்துறையினரின் கெடுபிடியால் நின்று போனது. கோவிந்தன் குழந்தை பருவத்திலேயே பெற்றோர்களை இழந்துவிட்டான். அவனின் சகோதரர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து கொண்டிருந்தான் அந்த சிறுவன் கோவிந்தன். செங்கப்பாடி கிராம மக்களுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இருந்ததில்லை. பரம்பரையாக இந்த சேத்துக்குழி குடும்பத்தினர் கூடை முறம் பின்னுபவர்கள். வட தமிழகத்தில் குறவர் என அழைக்கப்படுகின்றனர். இவர்களுக்கு பழங்குடியின சான்றும் வழங்கப்பட்டிருக்கிறது. தென் தமிழக பகுதியில் நாட்டார், குறவர் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றனர். சேத்துக்குழி கோவிந்தனின் குடும்பம் வன்னியர் இனத்தை சார்ந்தவர்கள் கிடையாது என்பது இதனால் உறுதியாக தெரிகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் வாழும் முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவர்கள் அங்கு அதிகமாக வாழ்கின்றனர். அதே போன்று அவர்கள் பேசும் வழக்கு சொல்லும் கோவிந்தனின் குடும்பம் பேசும் வழக்கு சொல்லும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. எனவே இவர்கள் முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பதை உறுதியாக எம்மால் சொல்ல முடியும். சேத்துக்குழி கோவிந்தன் வாழ்ந்த பகுதியில் பலவித பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்ததால் கூடை முடையும் தொழிலும் முடங்கி போனது. அதனால் சுற்றுப்புற மலை கிராமங்களில் உள்ள தென்னந்தோப்பு, மாந்தோப்பு நிலங்களில் காவல்காரர்களாக, கொத்தடிமைகளாக சேத்துக்குழி கோவிந்தனின் சகோதரர்களான வீரப்பன், மாதையன், குழந்தை பையன் பல ஆண்டுகள் காவல் வேலையையும் செய்து வந்துள்ளனர். ஆண்டுக்கு இவர்களுக்கு 20 ரூபாயும் 30 ரூபாயும் மட்டுமே கிடைத்து வந்துள்ளது. செங்கம்பாடி, கோபிநத்தம் போன்ற கிராமங்களில் எந்த வேலையும் உதவிகளும் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர் சேத்துக்குழி குடும்பத்தினர். இவர்கள் குடியிருந்த பகுதியில் இவர்கள் மட்டுமே வசித்தனர். அந்த இடம் மாற்றுக்குடி கல்லாட்டி என்ற பெயரையும் வைத்து கொண்டனர். சேத்துக்குழி கோவிந்தன் குடும்பத்தாரும் அவர்களை சார்ந்தவர்களும் பேசுகின்ற வழக்கு சொற்கள் யாவும் தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் வழக்கு தமிழ் மொழியாக உள்ளது. இவ்விதமான வழக்கு சொல் வார்த்தைகளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் எவரும் பேசுவதே இல்லை. தமிழ்நாட்டில் வழக்கு சொல்லாக காலம் தொட்டு பேசுபவர்கள் எந்த பகுதி தமிழர்கள் என்பதை சுலபமாக நாம் கண்டுபிடித்து விடலாம். உதாரணத்துக்கு காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளுவர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இவர்கள் பேசும் தமிழ் உச்சரிப்புகள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள். சேலம், விழுப்புரம், செஞ்சி, தருமபுரி இவைகள் ஒரு மாதிரியான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்பார்கள். சற்று அழுத்தமாக வழக்கு சொல் இருக்கும். மதுரை, கொச்சி, கோவை இவர்கள் பேசுவதும் புரியும்படியாக இருக்கும். ஈரோடு, கோபி ஆகியவற்றில் உள்ள பகுதி மக்கள் தமிழை சற்று நீட்டி வார்த்தைகளை
புரிந்தும் புரியாமலும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த வார்த்தை அது ஒரு மாதிரியான வழக்கு சொல்லாக அங்கே இருக்கிறது. தென்காசி, ராமநாதபுரம் இவை ஒரு மாதிரியான தமிழ் வார்த்தைகள் நன்றாக புரியும். கன்னியாகுமரியில் இலங்கை தமிழும் மலையாள தமிழும் கலந்த வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும். தூத்துக்குடி, புதுக்கோட்டை அது ஒரு ரகம். சிவகங்கை தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு எளிதில் உடனடியாக புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அவர்கள் பேசுவதும் தமிழ் மொழிதான். இருந்தாலும் அந்த தமிழின் அழுத்தங்கள் வழக்கு சொல்லில் இருந்து அவர்கள் பேசும்பொழுது நமக்கு சற்று தடுமாற்றம் தான் ஏற்படும். இந்த மாவட்டத்தின் வழக்கு மொழியாக தமிழாக கோவிந்தன் குடும்பமும் பேசி வருகின்றனர். இப்பொழுதுள்ள அவர்களது குடும்பமும் காலம் மாறி வருவதால் அவர்களது தற்போதைய குடும்பங்கள் புரியும் தமிழிலேயே தற்போது பேசிக்கொண்டிருக்கின்றனர் என்பதும் தெரிய வருகிறது. ஒரு குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள 3 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, பாரம்பரியமாக செய்யும் குடும்பத் தொழில். இரண்டாவது, காலங்காலமாக குடும்பத்தில் பின்பற்றப்படும் திருமணச் சடங்குகள். மூன்றாவதாக பின்பற்றப்படும் அவர்களுடைய இறப்புச் சடங்கு. இவை மூன்றிலும் வேறுபட்ட நடைமுறைகளை சேத்துக்குழி கோவிந்தனின் குடும்பங்கள் பின்பற்றி வருகின்றன. செங்கம்பாடி கிராமத்தில் வசிக்கின்றவர்களுக்கும் இவர்களுக்கும் ஆரம்ப காலம் முதல் எவ்வித தொடர்பும் இருந்ததில்லை. பல சமயங்களில் அக்கிராம இளைஞர்களால் மிரட்டப்பட்ட குடும்பமாகவே சேத்துக்குழி கோவிந்தனின் குடும்பம் இருந்துள்ளது. இவர்களது குடும்பத்தில் பெண் எடுப்பது சம்பந்தமாக 1-2 நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். காரணம், சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தென் தமிழகத்தில் இருந்து பிழைப்புக்காக குடிபெயர்ந்து வந்துவிட்டதால் அவர்கள் முன்னோர்கள் முன்பு வாழ்ந்த அந்த மாவட்டங்களில் உறவுகள் இல்லாமல் போயிருக்கலாம். கடைசி காலத்தில் வீரப்பன் இறந்தபொழுது அவர்கள் குல வழக்கப்படி வீரப்பனை புதைத்து விட்டார்கள். ஆனால் சேத்துக்குழி கோவிந்தனின் குடும்ப குல வழக்கப்படி அவனை எரித்து விட்டனர். அவர்கள் குடும்பத்தில் வழக்கமாக இறந்து போகும் எவரையும் புதைப்பதில்லை. பரம்பரையாக எரிக்கும் வழக்கம் மட்டுமே இவர்களிடத்தில் இருந்து வருகிறது. கோவிந்தனின் பெற்றோர்களும் அவனது முன்னோர்களும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வசித்து வந்துள்ளனர் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஆகையால் இவர்கள் முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவர்கள் என்பது மிக தெளிவாக நமக்கு புரிகிறது. எனவே இவர்கள் வன்னியர்கள் என்ற அடையாளத்திற்குள் கொண்டு வர எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பது தெளிவாக புரிகிறது. ஆயிரத்தி 1980 ஆண்டு காலத்திற்கு பின் வீரப்பனின் காடுகளில் தன்னுடைய தொழிலை விரிவாக்கம் செய்த காலத்தில் வீரப்பன் கூட்டாளிகளாக வீரப்பனிடம் சேர்ந்தவர்களில் எல்லாம் பெரும்பாலும் ஆதாயத்திற்காகவே கூலி படைகளாகத்தான் வலம் வந்திருக்கிறார்கள் அவனோடு. ஆனால் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் எவ்வித பணத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் மனசாட்சிப்படி மகாபாரதத்தில் வரும் துரியோதனனுக்காக அவனோடு வாழ்நாள் பூராவும் இருந்து போரில் உயிர் துறந்தான் கர்ணன். அது இதிகாசம். அதை போன்றே செஞ்சோற்று கடனுக்காக எந்த நோக்கமும் இன்றி வீரப்பனோடு வழி நடத்தி கொண்டு தப்பித்து செல்லாமல் அவனுக்காக தனது உயிரையும் தியாகம் செய்தவன் அந்த சேத்துக்குழி கோவிந்தன்.
1000 வீரப்பனுக்கு சமமானவன் என்று கூறுவதில் 100க்கு 100 உண்மையாகத்தான் இருக்கின்றது. வீரப்பன் அவன் வாழ்ந்த காலத்தில் ஏராளமான பாவங்களையும் பழியினையும் தன் தொழிலுக்காக செய்தவனாயிருந்தாலும் அவனோடு கூட இருந்த மாவீரன் சேத்துக்குழி கோவிந்தன் தனக்கு அடைக்கலம் கொடுத்த துரியோதனன் போன்ற வீரப்பனுக்கு கர்ணனாக மாறி அவனோடு இறுதி காலத்தை முடித்து கொண்டான். வீரப்பன் யானை தந்தங்களை வேட்டையாடியதன் மூலம், சந்தனக்கட்டைகளை கடத்தியதன் மூலமும், ஆள் கடத்தலின் மூலமாகவும் இவன் ஏராளமான பணங்களை சம்பாதித்தான். கோடி கணக்கில், கிட்டத்தட்ட அவை 100 கோடிக்கு மேல் கூட இருக்கலாம். அவற்றுக்குண்டான மதிப்பாக அவன் பிறந்த ஊரான செங்கப்பாடி கிராமத்தில் நிலங்களை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறான். ஆனால் கூடவே இருந்த அந்த மாவீரன் சேத்துக்குழி கோவிந்தன் அவ்வளவு பணப்புழக்கம் வீரப்பனிடம் புழங்கிக் கொண்டு இருந்தாலும் அவற்றையெல்லாம் தன் பொறுப்பில் வைத்து எல்லாவற்றையும் சமமாக நடத்தி கொண்டிருந்தாலும் தனக்கென 1 ரூபாயை கூட கூலியாக எடுத்துக்கொள்ளவில்லை. தனது சொந்தங்களுக்காக கூட அவன் எதையுமே கொடுக்கவில்லை. தனக்கான நிலமோ வீடோ எதையும் கூட வாங்கவும் இல்லை. அவனுக்கு வேண்டப்பட்டவர்களாக எவரும் அன்று இருக்கவும் இல்லை. யாருக்காகவும் அவன் வீரப்பனிடமிருந்து பணத்தை பெற்று மற்றவர்களுக்கு அளிக்கவும் இல்லை. இப்படி சுயநலவாதியாக இல்லாமல் பொதுநலவாதியாகவே வீரப்பனிடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த மாவீரன் சேத்துக்குழி கோவிந்தன். அவனை பற்றி என்னவென்று சொல்லுவது? தனது குருவான வீரப்பனுக்கு எது நடந்தாலும் துடியாய் துடித்து விடுவான். ஏனென்றால் அவ்வளவு அன்பும் பாசமும் அதைவிட உயர்வான பாதுகாப்பு கொண்ட ஒரு மாவீரனாகவும் அந்த வீரப்பனை காட்டி பாதுகாத்து வைத்திருந்தான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன். இவன்தான் முதன்மை தளபதி என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ள. வழி நடத்துதல், பணத்தை பாதுகாப்பாக வைத்தல், மற்றவர்களுக்கு அவற்றையெல்லாம் பிரித்து கொடுத்து விடுவது, அதற்கும் மேலாக வீரப்பனுக்கு வெளியில் இருந்து வரும் ஆபத்துக்களையும் மற்ற இடர்களையும் தானே முன்னின்று பொறுப்பாக கவனித்து கொண்டான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன். இதனால் வீரப்பன் 36 ஆண்டுகள் வாழ்ந்தான் என்று பெருமையாக சொல்வதை விட சேத்துக்குழி கோவிந்தன் தான் அந்த குருவான வீரப்பனை காப்பாற்றி வந்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. அன்று சேத்துக்குழி கோவிந்தனை வீரப்பனுக்காக தாரை வார்த்து கொடுத்துவிட்ட சின்னராஜ் மற்றும் அவனது குடும்பத்திற்கோ, வறுமையில் உழண்டு கொண்டிருந்த சேத்துக்குழி கோவிந்தனின் உறவினர்களுக்கோ 1 ரூபாய் கூட கொடுத்து உதவவில்லை அந்த வீரப்பன். செங்கப்பாடி கிராமத்தில் வசித்த தனது உறவினர்களுக்கு பணத்தை பங்கு போட்டு கொடுத்த வீரப்பன் தனக்காக கடைசி காலம் வரை வாழ்ந்த அந்த மாவீரன் சேத்துக்குழி கோவிந்தனின் உடன் பிறப்புகளையும் உறவினர்களையும் உதாசீனப்படுத்தியது சுயநலமா என்பதை நேயர்கள் தான் உணர வேண்டும். கர்நாடகா நடிகர் ராஜ்குமார் ஆள் கடத்தலில் அன்று சுமார் 100 கோடிக்கு மேல் பணத்தை பிடுங்கி வைத்து கொண்ட அந்த வீரப்பன் தன்னையே நம்பி கடைசி வரை வாழ்ந்த அந்த மாவீரனின் குடும்பங்களுக்கோ மற்ற வாரிசுகளுக்கோ எந்த உதவியினையும் செய்யாமல் பாராமுகம் காட்டியது ஏன்? தன் குடும்பத்தாருக்கு ஏதேனும் உதவி செய்யுமாறு அந்த மானமுள்ள மாவீரனும் கேட்கவில்லை. எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் இடத்தில் இருந்த வீரப்பனுக்கு சேத்துக்குழி குடும்பத்தாரின் வறுமை நிலையை பற்றி தெரியாதா? சேத்துக்குழி கோவிந்தனை தன் அடிமை என வைத்து கொண்டானாம். சுயநலவாதியான வீரப்பனை ஒரு சாராரும் அவனை சார்ந்தவர்களும் ஓஹோ என புகழ்ந்து கொண்டிருக்கும் காரணம்தான் என்ன? அதனால் பயனடைந்தவர்கள் மட்டும் அப்படி துதிப்பாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. அதே வீரப்பனை
சேத்துக்குழி கோவிந்தன் கண்ணும் கருத்துமாக தன் இமைப்போல் அவனை பாதுகாக்கவில்லை என்றால் 36 ஆண்டுகள் அல்ல, 3 ஆண்டுகள் கூட வீரப்பனால் அந்த வனங்களில் வாழ்ந்திருக்கவே முடியாது. என்றோ மாண்டு போயிருப்பான் அந்த வீரப்பன். அவற்றுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல், தன்னுடைய உயிரையும் பெரிதாக எண்ணாமல், தன்னுடைய குருவை கடவுளுக்கு நிகராகவே மதித்து அங்கே வாழ்ந்து மடிந்து போனான் அந்த இளைஞன். சிவகங்கையைச் சேர்ந்த சிங்கம் அல்லவா அவன். அதனால்தான் அந்த வீரப்பனையும் மற்றவர்களையும் தன்னுடைய உயிருக்கு மேலாக அவன் பாதுகாத்து வந்திருக்கிறான் என்பது மட்டும் உறுதி. சேத்துக்குழி கோவிந்தன் வீரப்பனிடம் எவ்வாறு சேர்ந்தான் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். 1983ஆம் ஆண்டு அந்த வீரப்பனின் தொழில் கூட்டாளிகளாக இருந்தவர்கள் அவனை விட்டு பிரிந்து போய்விட்டனர். கர்நாடக வனத்துறை மற்றும் காவல்துறை கெடுபிடிகள் இல்லாத காலம். அந்த நேரத்தில் 10 வயது சிறுவனான கோவிந்தனின் மூத்த சகோதரர்களான மாதையன், குழந்தை பையன் சின்னராஜ் ஆகியோர்கள் கூலிக்காக காட்டிற்கு அழைத்துச் சென்றான் வீரப்பன். அப்பொழுது வீரப்பனிடம் தொழில் கூட்டாளிகளாக 15 நபர்களாவது இருந்துள்ளனர். வீரப்பனின் யானை வேட்டையும் சந்தன மர கடத்தலும் அதிகமாகி போனது அன்று. தமிழக எல்லையான சத்தியமங்கலம் வனப்பகுதியை ஒட்டிய அமர்ந்த காடுகளில், அதாவது பவானிசாகர் அணைக்கு தெற்கே உள்ள வனங்களில் ஏராளமான யானைகள் இருப்பதும் சந்தன மரங்கள் இருப்பதையும் அறிந்து கொண்ட வீரப்பன் தன் குழுக்களோடு தங்கியிருந்து வேட்டையை நடத்தி கொண்டிருந்தான். பவானிசாகர் அணைக்கு தென்கிழக்கில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 10-15 யானைகள் கொல்லப்பட்டு சிதைக்கப்பட்டு தந்தங்கள் மட்டும் காணாமல் போயிருந்தன. வெட்டிய சந்தன மரங்களை கேரளாவுக்கு கடத்த ஆங்காங்கே வனங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சத்தியமங்கலம் வனத்துறைக்கு புகார் சென்றது. அந்த நேரத்தில் சத்தியமங்கல வனச்சரகத்தில் ரேஞ்சர் சிதம்பரம் பணியில் இருந்துள்ளார். விசாரிப்பதற்கு குழுக்களை நியமித்தார் அந்த நபர். வீரப்பன் தான் அதனை செய்திருக்கிறான் என்பதை அறிந்து அவனை பிடிப்பதற்கு எவ்வளவு முயன்றும் பிடிக்கவே முடியவில்லை. வீரப்பனை பிடிக்க தானே களத்தில் இறங்கினார் அந்த சிதம்பரம். அப்பொழுது கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்ய நகர் வனக்கோட்டத்தில் மாவட்ட வன அதிகாரியாக ஆந்திரா ராஜமுந்திரியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் பணியில் இருந்தார். அவரது உதவியையும் நாடினார் ரேஞ்சர் சிதம்பரம். 2 மாநிலத்திற்குள்ளும் தேடுதல் வேட்டை தீவிரமானது. 1986 ஜூன் 14 அன்று இரவு வீரப்பனை தேடி சத்தியமங்கலத்திலிருந்து புறப்பட்டார் சிதம்பரம். தனது கள்ள வேட்டை தொழிலுக்கு பெரும் இடையூறாக இருந்த சிதம்பரத்தை கொல்ல பலமுறை முயன்ற வீரப்பன் முன் அன்று அகப்பட்டு கொண்டார் சிதம்பரம். வீரப்பனின் துப்பாக்கி குண்டுகளுக்கு அதே இடத்தில் 3 முறை சுடப்பட்டு அங்கேயே விழுந்து மாண்டு போனார் அந்த வனத்துறை அதிகாரி. தர்ம சிந்தனையாளர், கடமையில் நேர்மை, வசதி படைத்தவர். அவர் இறந்த செய்தி காட்டு தீயாய் பரவியது. அங்கிருந்து தப்பிய வீரப்பன் வடக்கே தப்பி ஓடிவிட்டான். கர்நாடக வனத்துறை, தமிழக வனத்துறை, காவல்துறை தீவிர தேடுதல் வேட்டை அதிகமாகி போனது. கோவிந்தனின் அண்ணன் குழந்தை பையன் மட்டும் வீரப்பனிடமிருந்து தப்பித்து வெளியேறிவிட்டார். மாதையனும் சின்னராஜியும் தப்பிக்க வழியில்லாமல் வீரப்பனோடு காடு மேடெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தனர். கோவிந்தனின் மூத்த அண்ணன் வீரப்பனும் வீட்டை விட்டு தலைமறைவாகி கொளத்தூர் பக்கம் சென்று விட்டார். அப்பொழுது 13 வயதான சிறுவன் சேத்துக்குழி கோவிந்தன் யாரும் கவனிப்பார் என்று வீட்டில் அனாதையாக விடப்பட்டான். அவனுக்கு உணவும் கிடைக்கவில்லை. உதவிக்கும் அங்கேயே யாரும் இல்லை. கடைசி தம்பி கோவிந்தன் மீது அண்ணன் சின்னராஜுக்கு
அளவு கடந்த பாசம். அவனை பற்றிய கவலை சின்னராஜையை பெரிதும் தாக்கியது. எப்பொழுதாவது இரவில் மட்டும் வந்து பார்த்துவிட்டு போவான் அந்த சின்னராஜ். சிறுவன் சேத்துக்குழி கோவிந்தனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என முடிவெடுத்த பொழுது போலீஸ் தீவிர தேடுதல் வேட்டை அதிகமாகி போகின. அந்த நேரத்தில் 1989 வீரப்பனை விட்டு தனியாக காட்டில் ஓடிக்கொண்டிருந்த சின்னராஜ் நடு இரவில் வீட்டுக்கு வந்தான். சாப்பாடு கூட இல்லாமல் கவனிப்பாரின்றி கூரை வீட்டில் முடங்கி கிடந்தான் சிறுவன் கோவிந்தன். தம்பியின் நிலையைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுதான் சின்னராஜ். கோவிந்தா, இனி இங்கே இருக்க வேண்டாம், நீ நல்லா இருக்கணும், பெண்ணாகரம் காட்டுப்பகுதியில் இருக்கும் வீரப்பனோடு போய் சேர்ந்து விடு என கூறினான் சின்னராஜ். அப்பொழுது வீரப்பனை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ ஏதும் அறியாதவனாய் இருந்தான் சிறுவன் சேத்துக்குழி கோவிந்தன். அண்ணன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். புதிய இடம், புதிய காடு, அறிமுகம் இல்லாத வீரப்பன் எங்கே கண்டுபிடிப்பது, என்ன சொல்லி சேருவது, வீரப்பன் தன்னை சேர்த்து கொள்வானா என்ற சந்தேகம் ஒன்றுமே புரியவில்லை அந்த சிறுவனுக்கு. கையில் தான் வைத்திருந்த கொஞ்சம் காசை தம்பி கோவிந்தனிடம் கொடுத்தான் சின்னராஜ். கோவிந்தா, அழாதே, என்னை பிடிப்பதற்கு போலீஸ் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறது. 2 நாள் கழித்து நானே வீட்டுக்கு வருகிறேன், பத்திரமாக இருந்துக்கோ என கூறிவிட்டு ஓடிப்போனான் அந்த இரவில் சின்னராஜ். இடையில் போலீஸும் வனத்துறையும் கோவிந்தன் வீட்டுக்கு வந்து சிறுவன் கோவிந்தனை மிரட்டினர். அமைதியாக பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான் கோவிந்தன். சார், இந்த பையனை பிடிச்சு கொண்டு போனால்தான் அவன் அண்ணன் கிடைப்பான் என ஒரு போலீஸ்காரன் கூறினான். அங்கு இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசன், பாவம் சின்ன பையன், அவனை விட்டுவிடுங்கள், வேறு வழியில் சின்னராஜை பிடிக்கலாம் என கூறியதால் வந்தவர்கள் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து விட்டார்கள். போலீஸ் பிடியிலிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருந்த சின்னராஜ் ஒரு நாள் நடு இரவில் வீட்டுக்கு வந்தான். கோவிந்தனின் உடைகளை எல்லாம் ஒரு பையில் திணித்து கொண்டு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு தம்பி கோவிந்தனை கூட்டிக் கொண்டு இருண்டு போன அந்த வனத்தில் மறைந்தே போனான். பெண்ணாகரம் காட்டில் மறைந்திருந்த வீரப்பனை கண்டுபிடித்து விவரங்களை கூறி சிறுவன் கோவிந்தனை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டான் சின்னராஜ். அப்படி தப்பி ஓடிய சின்னராஜை கர்நாடகா வனத்துறையினர் பிடித்துவிட்டனர். பெங்களூரு விசாரணைக்காக அழைத்துச் சென்ற சின்னராஜ் என்ன ஆனான் என்பது இன்று வரை எவருக்குமே தெரியாத புரியாத ஒரு புதிராகவே நின்று போனது. கடைசியாக வந்த தகவல் சின்னராஜை பெங்களூர் சிறையிலேயே கொன்று விட்டனர் என்பதுதான். ஒகேனக்கல் பெண்ணாகரம் காட்டில் ஏராளமான சந்தன மரங்களை வீரப்பனின் கூலியாட்கள் வெட்டி சாய்த்து கொண்டிருந்தனர். தன்னோடு நின்று கொண்டிருந்த சிறுவன் கோவிந்தனை பார்த்தான் வீரப்பன். தம்பி கோவிந்தா, நீ ரொம்ப சின்ன பையன். எங்கள் குழுவில் உன்னை போன்ற சிறுவர்களை நாங்கள் சேர்ப்பதில்லை. நாங்கள் ஓரிடத்திலும் தங்க மாட்டோம். காடு மேடெல்லாம் ஓடிக்கொண்டிருப்போம். உன்னால் அது முடியாது என்றான் வீரப்பன். உங்க அண்ணன் சின்னராஜ் உன் நிலைமையை சொல்லி இங்கே கூட்டி வந்து விட்டுவிட்டான். உன்னை பார்த்தால் எனக்கும் பாவமாக தெரிகிறது. நான் சொல்ற வேலையை மட்டும் செய்வாயா என கேட்டான் வீரப்பன். வீரப்பனையே பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன், ஐயா, நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றான் சற்று தைரியமாக. வீரப்பன் அவனை பார்த்து சிரித்தான். கோவிந்தா, நீ எதனா படிச்சிருக்கிறியா என்றான் வீரப்பன். நான் கோவிந்தபாடி ஆரம்ப பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன். புஸ்தகம் எல்லாவற்றையும் நான் நன்றாக படிப்பேன் என்றான் அந்த கோவிந்தன். கணக்கை எல்லாம் போட தெரியுமா உனக்கு? எங்ககிட்ட கணக்கு வழக்கு பார்க்கறது தான் அதிகமாக இருக்கும் என்ன என செல்லமாக மிரட்டினான் வீரப்பன். ஒரு நாள் பெண்ணாகரம் சந்தைக்கு சிறுவன் கோவிந்தனை அழைத்துச் சென்றான் வீரப்பனின் கூட்டாளிகளில் ஒருவன். அங்கு அவனுக்கு பொருத்தமான கரும்பச்சை பேண்ட் மற்றும் சர்ட், ஒரு பெல்ட், கனமான ஒரு நோட்டு புத்தகம் ஆகியவற்றை வாங்கி வந்து வீரப்பனிடம் கொடுத்தான் அந்த ஆள். கோவிந்தா, இதை மாட்டிக்கொள், இனிமேல் உனக்கு இதுதான் உடை
என கூறியவாறு குண்டு இல்லாத சிறிய நாட்டு துப்பாக்கியை அவன் தோளில் மாட்டிவிட்டான் வீரப்பன். சிறுவன் கோவிந்தனுக்கு அளவில்லா சந்தோஷம். கோவிந்தா, இந்த நோட்டு புத்தகத்தை நீதான் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே காடுகளில் சந்தன மரங்களை வெட்டி அடுக்கி வைத்துள்ளனர். அவற்றையெல்லாம் லாரியில் ஏற்றி சிங்காபுரம் காட்டில் பதுக்கி வைக்கப்பட வேண்டும். இங்கே வேலைக்கு வருகின்ற 50-60 நபர்களை கூட்டிச் சென்று லாரியில் கட்டைகளை ஏற்ற வேண்டும். மறுபடியும் வேறொரு இடத்திற்கு அவற்றை எடுத்துச் சென்று பதுக்கி வைக்க வேண்டும். எல்லா கட்டைகளையும் லாரியில் ஏற்றி கேரளாவில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தினமும் வேலைக்கு வருபவர்கள் யார் யார், அவர்களுக்கான கூலி எவ்வளவு, மற்ற இதர செலவினங்கள் எல்லாவற்றையும் இந்த நோட்டில் தான் நீ எழுதி வைக்க வேண்டும். என்ன புரிகிறதா என செல்லமாக மிரட்டினான் வீரப்பன். அவன் சிரிப்போடு தலையாட்டினான் அந்த சிறுவன். வீரப்பன் தன் தோளில் மாட்டி வைத்திருந்த துப்பாக்கியை தடவி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் அந்த சிறுவன் சேத்துக்குழி கோவிந்தன். என்ன கோவிந்தா, அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய் அந்த துப்பாக்கியை? ஏற்கனவே நீ துப்பாக்கியை தொட்டு பார்த்திருக்கிறாயா என கேட்டான் வீரப்பன். இல்லை என தலையாட்டினான் அந்த சிறுவன். கோவிந்தா, உன் துப்பாக்கியில் குண்டு ஏதும் இல்லை. மற்றவர்களை பயமுறுத்த இது நீயே வைத்துக்கொள் என்றான் வீரப்பன். முதல் நாள் அனைவருக்கும் வேட்டையாடிய மான்கறி விருந்து பரிமாறப்பட்டது. அதுவரை சிறுவன் கோவிந்தனுக்கு மான்கறி கிடைத்ததே இல்லை. வீரப்பன் குழுவில் தானும் ஒரு உறுப்பினராக சேர்ந்து விட்டதை எண்ணி மிகவும் சந்தோஷமடைந்தான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன். வீரப்பனின் குருவான மலையூர் மம்பட்டியான் 1959ஆம் ஆண்டில் மேச்சேரி கிராமத்தில் 9 கொலைகளை செய்துவிட்டு வடக்கே தப்பிச் சென்றவன் பெண்ணாகரம் ஒகேனக்கல் காடுகளில் ஒளிந்து கொண்டு வழிப்பறி கொள்ளையும் அங்குள்ள மக்களை துன்புறுத்தியும் வந்து கொண்டிருந்தான் அவன். பெண்ணாகரம் கிராமத்திலிருந்து ஒகேனக்கல் செல்லும் மலைப்பாதையும் அன்று இருக்கவில்லை. எல்லா ஒற்றையடை பாதைகள் தான். மக்கள் நடமாட்டமும் அதிகம் இல்லாத காட்டுப்பகுதி. தரமான சந்தன மரங்கள் ஏராளமாக அந்த பகுதியில் விளைந்து கிடந்தன. 1989இல் மரம் வெட்டும் ஆட்களை பெண்ணாகரத்திலிருந்து அழைத்து வந்து சில குழுக்களாக பிரித்து 200க்கும் அதிகமான ஆட்கள் அக்காடுகளில் சந்தன மரங்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தனர். அந்த காடும் அந்த மரங்களும் தனக்கே சொந்தம் என கூறிக்கொண்டு வேறு போட்டி குழுக்கள் வராமல் துப்பாக்கியை காட்டி பயமுறுத்தி கொண்டு மரங்களை எல்லாம் மண்ணில் சாய்த்து கொண்டிருந்தான் அந்த வீரப்பன். மரங்களின் மரண ஓலங்கள் எதுவும் அவனுக்கு அன்று பெரியதாகவே தென்படவில்லை. குருவுக்கு காணிக்கை என்று கூட வைத்து கொள்ளலாம் அந்த நிகழ்வுகள். அப்படிப்பட்ட ஒரு குழுவுக்கு பொறுப்பாளனாக சிறுவன் கோவிந்தனை நியமித்தான் வீரப்பன். காட்டில் வெட்டி சாய்க்கப்பட்ட மரங்களை ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கவும், பரிசலில் ஏற்றி காவேரி ஆற்றை கடந்து நெருப்பூருக்கு அருகே உள்ள சிங்காபுரம் தரைக்காட்டுப்பகுதியில் பாதுகாப்பாக பதுக்கி வைக்கவும், பெண்ணாகரத்திலிருந்து கூலிக்கு வரும் ஆட்களை அழைத்து வந்து அம்மரக்கட்டைகளை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும் சிறுவன் கோவிந்தன் ஈடுபட்டு கொண்டிருந்தான். மேலும் தான் அழைத்து வரும் கூலியாட்கள் பாதுகாப்பாக கடத்தல் லாரியில் ஏற்றி சந்தனக்கட்டைகளை கேரளா தொழிற்சாலைகளுக்கு செல்வது வரைக்குமான அந்த வேலையாட்களின் பாதுகாப்பை தானே உறுதி செய்தான் அந்த சிறுவன் அன்று சேத்துக்குழி கோவிந்தன். வீரப்பன் கொடுக்கும் பணத்தை பாதுகாப்பாக தன்னிடத்தில் வைத்து கொள்ளவும், அந்த வேலையாட்களுக்கு பட்டுவடா செய்யவும் கைத்தேர்ந்தவனாக மாறிப்போனான் அந்த கோவிந்தன். வீரப்பனிடத்தில் அந்தந்த காலகட்டத்திற்கு ஆட்கள் வருவதும் ஓடிப்போவதுமாக
இருந்தனர். ஆனால் இந்த இளைஞனாக சேர்ந்த சேத்துக்குழி கோவிந்தன் மட்டும் பிரியவே இல்லை. அவனுக்கு உற்ற உயர்ந்த தளபதியாகவும் பாதுகாவலனாகவும் அரண்மனாக இருந்து வீரப்பனை பாதுகாத்து கொண்டான். ஆம், வீரப்பன் இறப்பதற்கு முன் தன்னுடைய உயிரை மட்டுமே முதலில் ஈந்து விட்டான் அந்த வீரன். மகாபாரதத்தில் செஞ்சோற்று கடனுக்காக துரியோதனனுக்கு எப்படி நம்பிக்கையானவனாக கர்ணன் இருந்தானோ அதே போன்று அதே கடனுக்காக துரியோதனனாகிய வீரப்பனுக்கு கர்ணனாக மாறிப்போனான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன். குறிப்பார்த்து சுடும் வேட்டை திறமை அன்று வீரப்பனுக்கு கூட கிடையாது. முன்பு யானை வேட்டை நடத்தி கொண்டிருந்த சேவி கவுண்டரிடம் சுடும் பயிற்சியை அறகுறையாக தெரிந்து கொண்டு அவரிடமிருந்து நாட்டு துப்பாக்கியை எடுத்து வந்து விட்டான் அன்று வீரப்பன். அதை வைத்துக்கொண்டு தாறுமாறாக மிருகங்களை சுட்டு கொண்டிருந்தான். கோவிந்தன் தோளிலும் ஒரு துப்பாக்கியை மாட்டிவிட்டான். உண்மையில் வீரப்பனுக்கும் சேத்துக்குழி கோவிந்தனுக்கும் வீரப்பன் தம்பி அர்ஜுனனுக்கும் விதவிதமான துப்பாக்கிகளால் குறி தவறாமல் சுடும் பயிற்சியை சித்தன் என்பவர் கற்றுக் கொடுத்தார். துப்பாக்கி சுடும் பயிற்சியை வீரப்பன், அவனது தம்பி அர்ஜுனன், சேத்துக்குழி கோவிந்தன் மூவருக்கும் விதவிதமான துப்பாக்கிகளை கொண்டு குறி தவறாமல் பயிற்சியை அளித்தான் அந்த சித்தன். யார் அந்த சித்தர்? அதுவரை அவர்கள் தோளில் தொங்கிக் கொண்டிருந்தது நிஜ துப்பாக்கி. அவற்றில் ஒரு குண்டு கூட சரியான முறையில் பயன்படுத்தும் வகையில் இருக்கவே இல்லை. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க காத்திருங்கள்.